ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சின் அணு குடை திட்டத்திற்கு ரஷ்யா கடும் எச்சரிக்கை. அணு ஆயுதங்களை அதிகரிக்கும் பிரான்ஸ் அதிபரின் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு. பிரான்சில் எரிபொருள் விநியோகத்தில் சிக்கல் ஏற்படும் அபாயம். அவசர நிலை ஏற்பட்டால் 100 நாட்களுக்கு தேவையான கெரோசின் கையிருப்பை வெளியிட அரசு தயார். பிரெஞ்சு அமைதிப்படை வீரர்கள் மீதான தாக்குதலுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என ஹிஸ்புல்லா அமைப்பு திட்டவட்ட மறுப்பு. பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரோனுக்கு ஹிஸ்புல்லா கடும் கண்டனம். வாசிப்பு ஆர்வம் குறையவில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் பாரிஸ் புத்தக திருவிழாவில் குவியும் மக்கள் கூட்டம். மத்திய கிழக்கு போரால் பிரான்ஸ் பொருளாதாரத்தில் பெரும் சிக்கல். செலவுகளை குறைக்க அரசு அதிரடி திட்டம். பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலியான இணைப்புகளை அனுப்பி மோசடி கும்பல் கைவரிசை. இலவச எரிபொருள் சீட்டு என்ற பெயரில் தகவல் திருட்டு. 83 பயணிகளை தவிக்க விட்டு பறந்த விமானம். பரிசோதிக்க போதுமான பாதுகாவலர்கள் இல்லாததால் தாமதம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் விளக்கம். பிரான்சில் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி மீது கொடூர தாக்குதல் மற்றும் பாலியல் வன்கொடுமை. 3 காவல் அதிகாரிகள் அதிரடி கைது. தொடர்பான விரிவான செய்திகள். ஐரோப்பாவின் பாதுகாப்பிற்காக பிரான்ஸ் முன்னெடுத்து வரும் அணுகுடை எனப்படும் அணு ஆயுத பாதுகாப்பு திட்டத்திற்கு ரஷ்யா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எதிர்காலத்தில் ஏதேனும் கடுமையான மோதல்கள் ஏற்படும் பட்சத்தில் ரஷ்யாவின் முதன்மை இலக்கு பட்டியலில் பிரான்சின் இந்த அணுகுடை திட்டம் கட்டாயம் சேர்க்கப்படும் என ரஷ்ய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் அலெக்சாண்டர் குருஷ்கோ தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில், அணுசக்தி இல்லாத பிற ஐரோப்பிய நாடுகளில் பிரான்ஸ் தனது அணு ஆயுதங்களை நிறுவும் சாத்தியக்கூறுகள் குறித்து ரஷ்ய ராணுவம் தீவிர கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இது எங்களின் எதிர்கால பாதுகாப்பு திட்டங்களில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். முன்னதாக கடந்த மார்ச் மாத தொடக்கத்தில் பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரோன் பிரான்சின் அணு ஆயுதங்களை அதிகரிக்கும் திட்டத்தையும் ஐரோப்பிய கூட்டாளிகளுடன் இணைந்து பாதுகாப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் முயற்சியையும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். பிரான்சின் அணுநீர் மூழ்கி கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ள கடற்படை தளத்தில் இருந்தே அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் ரஷ்யா விடுத்துள்ள இந்த நேரடி எச்சரிக்கை ஐரோப்பிய பாதுகாப்பு சூழலில் மேலும் பதற்றத்தை அதிகரிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானில் நடைபெற்று வரும் போரின் பின்னணியில் உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தில் பெரும் சிக்கல்கள் உருவாகும் அபாயம் அதிகரித்துள்ளது. இதனால் பிரான்ஸ் அரசு ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் தனது மூலதன கெரோசின் கையிருப்புகளை வெளியிட தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியமும் தற்போதைய விநியோக நெருக்கடியை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. தற்போது நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை எதுவும் இல்லை என அதிகாரிகள் உறுதிப்படுத்தினாலும் கெரோசின் விநியோகத்தில் சில அழுத்தங்கள் காணப்படுகின்றன. பிரான்சிடம் சுமார் 100 நாட்களுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதால் அவை தேவைப்படும் நெருக்கடியான நேரங்களில் பயன்படுத்தப்படலாம் என கூறப்பட்டுள்ளது. ஆசியாவும் ஐரோப்பாவும் மத்திய கிழக்கு நாடுகளின் எண்ணெய் வளங்களையே பெருமளவு நம்பியுள்ளன. தற்போது அமெரிக்கா மற்றும் ஈரான் போரின் காரணமாக ஹார்முஸ் நீரிணை மறிக்கப்பட்டுள்ளதால் உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் விமான டிக்கெட் விலைகள் கடுமையாக அதிகரிக்கும் என்றும் சில விமானங்கள் ரத்து செய்யப்படலாம் என்றும் அபாயம் நிலவுகிறது. கெரோசின் விநியோகம் குறையும் பட்சத்தில் அதனை முறையாக ஒழுங்குபடுத்துவதற்கு அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என விமானத்துறை அமைப்புகள் தீவிரமாக எச்சரித்துள்ளன. லெபனானில் பிரெஞ்சு நாட்டு ஐக்கிய நாடுகள் அமைதிப்படையினர் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என ஹிஸ்புல்லா அமைப்பு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இதுகுறித்து சனிக்கிழமையன்று வெளியிட்ட அறிக்கையில், இந்த சம்பவத்திற்கு தாங்கள்தான் காரணம் என பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரோன் முன்கூட்டியே பழி சுமத்துவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அந்த அமைப்பு, லெபனான் ராணுவம் மேற்கொண்டு வரும் விசாரணையின் அதிகாரப்பூர்வ முடிவுகள் வரும் வரை காத்திருக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளது. ஆனால் இதற்கு மாறாக ஐக்கிய நாடுகள் இடைக்கால படையின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இந்த தாக்குதல் ஹிஸ்புல்லாவைச் சேர்ந்த அரசு சாரா ஆயுத குழுவினரால் நடத்தப்பட்டிருக்கலாம் என்றே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இருதரப்பு நிலைப்பாடுகளும் முற்றிலும் முரண்பட்டுள்ளதால் இந்த விசாரணையின் முடிவுகள் சர்வதேச அரங்கில் பெரும் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. தற்போது லெபனான் ராணுவம் இது குறித்த அதிகாரப்பூர்வ விசாரணையை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. தாக்குதலின் தன்மை,
பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் சம்பவ இடத்தில் இருந்த ஆயுத குழுக்களின் அடையாளம் ஆகியவை குறித்தே இந்த விசாரணை மையப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக ஐக்கிய நாடுகள், இடைக்கால படை மற்றும் லெபனான் அதிகாரிகள் கூட்டாக தகவல் சேகரித்து வருகின்றனர். இருப்பினும் லெபனான் அரசாங்கம் ஹிஸ்புல்லா அமைப்பை தங்கள் நாட்டிற்குள் சுதந்திரமாக செயல்பட அனுமதித்துள்ளதும், தங்கள் மண்ணில் இருந்தபடியே அவர்கள் பிற தாக்குதல்களை நடத்த அனுமதித்துள்ளதும் பெரும் சர்ச்சையாக உள்ள நிலையில், தற்போது லெபனான் அரசு முன்னெடுக்கும் இந்த விசாரணையின் நம்பகத்தன்மை சர்வதேச அளவில் பெரும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. பாரிஸ் புத்தக திருவிழா வெறும் 3 நாட்களில் 1,21,000 பார்வையாளர்களை ஈர்த்து புதிய வரலாற்று சாதனை படைத்துள்ளது. தற்போதைய டிஜிட்டல் காலகட்டத்தில் மக்களிடையே புத்தக வாசிப்பு ஆர்வம் குறைந்து வருவதாக பரவலாக கூறப்படும் நிலையில், இந்த நிகழ்வு பிரம்மாண்ட வரவேற்பை பெற்றுள்ளது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு புதிய வடிவில் இந்த திருவிழா தொடங்கப்பட்டதில் இருந்து பதிவு செய்யப்பட்ட மிக உயர்ந்த பார்வையாளர்கள் வருகை இதுவேயாகும். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு பார்வையாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக வந்திருந்த பார்வையாளர்களில் பாதி பேர் 25 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பெருமளவிலான மாணவர்களும் இதில் மிகுந்த ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இதனால் திருவிழாவில் புத்தக விற்பனையும் சுமார் 30% வரை அமோகமாக உயர்ந்துள்ளது. கிரசிட் பதிப்பக நெருக்கடி நிலவிய போதிலும் அது இந்த திருவிழாவின் மாபெரும் வெற்றியை கொஞ்சமும் பாதிக்கவில்லை. சுமார் 450 முன்னணி பதிப்பகங்களும் 1600 எழுத்தாளர்களும் நேரடியாக கலந்து கொண்டு இந்த சிறப்புமிக்க நிகழ்வை மேலும் சிறப்பித்தனர். மத்திய கிழக்கில் தொடர்ந்து நடைபெற்று வரும் போர் காரணமாக பிரெஞ்சு அரசாங்கம் தனது பொருளாதார முன் அறிவிப்புகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. புதிய செலவுகள் மேற்கொள்ளப்பட்டால் அவை கட்டாயம் சமநிலைப்படுத்தப்பட வேண்டும் என நிதி அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. இந்த நெருக்கடியான சூழலில் இன்று ஏப்ரல் 21ஆம் தேதியன்று நடைபெறும் பொது நிதி எச்சரிக்கை குழு கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படுகிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த குழு அரசின் நிதி குறைபாட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்தில் உடனடி செலவு குறைப்புகள் குறித்து முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊடக தகவல்களின்படி சுமார் 4 பில்லியன் முதல் 6 பில்லியன் யூரோக்கள் வரை அரசின் செலவுகளை கட்டுப்படுத்தும் அதிரடி நடவடிக்கைகள் அறிவிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இதற்கிடையே நடப்பு 2026ஆம் ஆண்டிற்கான நாட்டின் வளர்ச்சி விகிதம் 1%-லிருந்து 0.9% குறைக்கப்பட்டுள்ளதுடன் பணவீக்கம் 1.3%-லிருந்து 1%, 9% உயர்ந்துள்ளது. போர் காரணமாக வரி வருவாய் குறைந்ததும், பாதுகாப்பு செலவுகள் கணிசமாக அதிகரித்ததும் அரசின் நிதி நிலையை வெகுவாக பாதித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கடன் வட்டி செலவுகள் மாதத்திற்கு சுமார் 300 மில்லியன் யூரோக்கள் அளவில் அதிகரித்துள்ளதுடன் பாதிக்கப்பட்ட துறைகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகைகளும் அரசுக்கு பெரும் கூடுதல் சுமையை ஏற்படுத்துகின்றன. இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் அவசியமான செலவுகளை மேற்கொள்ளும் அதே வேளையில் அதற்கு இணையான செலவு குறைப்புகளை செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. வரவிருக்கும் நாட்களில் அரசின் இந்த நடவடிக்கையால் எந்தெந்த துறைகள் நேரடியாக பாதிக்கப்படும் என்பது தெளிவாக தெரியாத நிலையில் அரசின் இந்த முடிவுகள் அரசியல் வட்டாரங்களில் தற்போதே கடும் எதிர்ப்புகளை ஏற்படுத்த தொடங்கியுள்ளன. பிரான்சில் தற்போது வாட்ஸ்அப் செயலி மூலமாக புதிய மோசடி ஒன்று மிக வேகமாக பரவி வருகிறது. 250 யூரோக்கள் மதிப்பிலான எரிபொருள் தள்ளுபடி சீட்டு அல்லது இலவச பரிசுச் சலுகை கிடைக்கப்பெற்றுள்ளதாக கூறி ஒரு குறுஞ்செய்தி உங்களுக்கு அனுப்பப்படும். மக்களை எளிதில் நம்ப வைப்பதற்காக பிரபலமான பெரிய நிறுவனங்களின் பெயர்களை இந்த மோசடி கும்பல் பயன்படுத்துகிறது. இந்த செய்தியில் உள்ள லிங்க், அதாவது இணைப்பை நீங்கள் திறந்தால் அது உடனடியாக ஒரு போலியான இணையதளத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். அங்கு சில கேள்விகள் கேட்கப்பட்டு இறுதியில் உங்களுக்கு சலுகை கிடைத்துவிட்டது என திரையில் தோன்றும். அதன் பிறகு அந்த சலுகையை பெற உங்கள் நண்பர்களுக்கும் அந்த செய்தியை பகிரச் சொல்லி கட்டாயப்படுத்துவார்கள். இறுதியில் உங்களின் தொலைபேசி எண், வங்கிக் கணக்கு விவரங்கள் உள்ளிட்ட முக்கிய தனிப்பட்ட தகவல்கள் திருடப்படும் அபாயம் உள்ளது. இது ஃபிஷிங் எனப்படும் ஒரு வகையான தகவல் திருடும் மோசடியாகும். இத்தகைய மோசடிகளை எளிதில் அடையாளம் காண முடியும். உண்மையான நிறுவனங்கள் ஒருபோதும் வாட்ஸ்அப் மூலம் இவ்வளவு பெரிய சலுகைகளை வழங்க மாட்டார்கள். இணைப்புகள் நம்பகமானதாக தோன்றினாலும் அதில் உள்ள எழுத்துப் பிழைகள் மற்றும் இணையதள முகவரிகளை நன்றாக சரிபார்க்க வேண்டும். 3 கேள்விகளுக்கு பதில் அளிக்கவும் அல்லது சக்கரத்தை சுழற்றவும் போன்றவை உங்களை வலையில் வீழ்த்த பயன்படுத்தப்படும் தந்திரங்களாகும். மேலும் இந்த செய்தியை 10 பேருக்கு அனுப்புங்கள் என்றோ அல்லது குழுவில் பகிர்ந்தால் மட்டுமே சலுகை கிடைக்கும் என்றோ வரும் செய்திகள் முற்றிலும் போலியானவையாகும். குறைந்த நேர சலுகை, இப்போதே செயல்படுங்கள் என அவசரப்படுத்தும் குறுஞ்செய்திகளை பார்த்தாலே நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டும். மிகவும் முக்கியமாக வங்கி விவரங்கள் அல்லது OTP போன்ற தனிப்பட்ட தகவல்களை கேட்கும்போது உடனடியாக அந்த தளத்தில் இருந்து வெளியேற வேண்டும். பாதுகாப்பாக இருக்க உங்களுக்கு தெரியாத எவ்வித இணைப்புகளையும் திறக்க வேண்டாம்.
எந்த ஒரு சலுகையாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு நேரடியாக சென்று சரிபார்ப்பதே பாதுகாப்பானது. வாட்ஸ்அப் செயலியில் வரும் இதுபோன்ற சந்தேகத்திற்குரிய செய்திகளை உடனடியாக அழித்துவிடுங்கள் அல்லது ரிப்போர்ட் செய்துவிடுங்கள் என கணினி பாதுகாப்பு வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சிலிருந்து மொராக்கோ நாட்டிற்கு புறப்பட்ட ரைனர் நிறுவனத்தைச் சேர்ந்த பயணிகள் விமானம் ஒன்று 83 பயணிகளை விமான நிலையத்திலேயே தவிக்க விட்டுவிட்டு புறப்பட்டுச் சென்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கடந்த சனிக்கிழமை மாலை பிரான்சின் மர்சை விமான நிலையத்திலிருந்து மொராக்கோ நாட்டின் மராகேஷ் விமான நிலையத்திற்கு புறப்பட அந்த விமானம் தயாராகி கொண்டிருந்தது. ஆனால் பயணிகளின் பயண ஆவணங்களை அதிகாரிகள் சோதித்து முடிப்பதற்கு வெகு நேரம் ஆகியுள்ளது. இதனால் காத்து கொண்டிருந்த 83 பயணிகளை ஏற்றுக்கொள்ளாமலேயே அந்த விமானம் அவசரமாக புறப்பட்டுச் சென்றுள்ளது. கடந்த வாரம் இத்தாலியின் மிலன் விமான நிலையத்திலும் இதேபோன்ற 100 பயணிகளை ஏற்றுக்கொள்ளாமல் விமானம் ஒன்று புறப்பட்டுச் சென்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் கீழ் தானியங்கி இயந்திரத்தில் பயணிகளின் கைரேகை மற்றும் புகைப்படம் உள்ளிட்ட பயோமெட்ரிக் தரவுகளை பதிவு செய்ய தாமதமானதே மிலன் விமான நிலைய சம்பவத்திற்கு காரணமாக அமைந்தது. ஆனால் மார்சை விமான நிலையத்தில் ஏற்பட்ட இந்த சம்பவத்திற்கு அந்த திட்டம் காரணமல்ல என அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். எல்லையில் பயணிகளின் ஆவணங்களை பரிசோதிக்க போதுமான அளவில் பாதுகாவலர்கள் பணியில் இல்லாததாலேயே இந்த தாமதம் ஏற்பட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே விமானம் தங்களை ஏற்றுக்கொள்ளாமல் சென்றதால் விமான நிலையத்தில் தவித்த பயணிகளும் தங்கள் அன்பிற்குரியவர்களை விட்டுவிட்டு பயணிக்க நேர்ந்ததால் விமானத்தில் சென்ற பயணிகளும் கடும் கோபமடைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பிரான்சின் வால்டாய்ஸ் மாவட்டத்தில் உள்ள சார்செல்ஸ் காவல் நிலையத்தைச் சேர்ந்த 3 காவல் அதிகாரிகள் மீது விசாரணை கைதி ஒருவர் அளித்த பாலியல் வன்கொடுமை மற்றும் வன்முறை புகாரின் அடிப்படையில் அதிரடி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த வெள்ளிக்கிழமையன்று போதைப்பொருள் வைத்திருந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட நபர் ஒருவர் காவல்துறை காவலில் இருந்தபோது தன் மீது கொடூரமான முறையில் வன்முறை மற்றும் பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டதாக புகார் அளித்துள்ளார். அடுத்த நாளே எந்தவித வழக்கும் இன்று விடுவிக்கப்பட்ட அந்த நபர் அதிகாரிகளில் ஒருவர் தனது தொலைநோக்கி தடியால் தன்னை தாக்கியதாகவும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள காவல்துறையினர் அந்த நபர் கழிப்பறையிலிருந்து தனது அறைக்கு திரும்ப மறுத்ததால் மட்டுமே அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரம் குறித்து பண்டோயிஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவிக்கையில் பொது அதிகாரத்தில் உள்ள நபர்களால் நிகழ்த்தப்பட்ட வன்முறை மற்றும் பதவியின் மூலம் வழங்கப்பட்ட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி நிகழ்த்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை ஆகிய பிரிவுகளின் கீழ் தீவிர விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இதனையடுத்து இந்த வழக்கை கையில் எடுத்துள்ள தேசிய காவல்துறையின் பொது ஆய்வகம் சந்தேகத்திற்குரிய அந்த 3 காவல் அதிகாரிகளையும் இன்று ஏப்ரல் 21 செவ்வாய்க்கிழமை என்று வரவழைத்து அவர்களை காவல்துறை காவலில் வைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.